யார் நல்லவன், ராமனா இல்லை ராவணனா? வாலியை மறைமுகமாக தாக்கியவன் நல்லவனா, இல்லை தன் தங்கையின் அவமானத்திற்காக அந்த கடவுளே எதிர்த்து போரிட்டவன் நல்லவனா? தன் மனைவின் மீது சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னவன் நல்லவனா, இல்லை சிறையில் இருந்த பெண் மீது சுண்டு விரல் கூட படாமல் இருந்தவன் நல்லவனா? இல்லை யார் தான் நல்லவன், ராமனா இல்லை ராவணனா? ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு யார் நல்லவன் அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வால்மீகி எழுதின இதிகாச காவியம் என பலவித மக்களால் நம்பப்படுற ராமாயணத்தோட குறிப்பை வச்சு இந்த கதையை ஆரம்பிக்கலாம் வாங்க. ராமர் ராவணன் யுத்தத்திற்கு முழு காரணம் ராவணன் சீதையை கடத்தி லங்கையில் உள்ள அசோகவனத்தில் சிறையில் வச்சது தான் இந்த போருக்கான காரணம் என நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இது உண்மையான காரணமே கிடையாது. சூர்பனகை அவள் ஒரு பெண். இவள் தென் தமிழகத்தில் வனவாசம் இருந்த ராமனை பார்க்குறாள். ராமனோட திவ்யமான தோற்றத்தில் தன்னையே மறந்து போன சூர்பனகை ராமர்கிட்ட எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லுறான். அதுக்கு ராமர், நான் ஏகபத்திய விரதன், அது மட்டும் இல்லாமல் நான் சீதையை தவிர வேறு எந்த பெண்ணையும் கனவில் கூட நினைச்சு பார்க்க மாட்டேன்னு வார்த்தையால் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த லட்சுமணன் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் தன் கையில் இருந்த கூர்மையான வாளை கொண்டு சூர்பனகையின் மூக்கை அறுக்கிறாரு. சூர்பனகை பலியால் கதறி அழுகிறாள். தன் தங்கையோட அழுகுரல் கடல் கடந்து பல காத தூரங்கள் கடந்து அவனுடைய பிரம்மாண்டமான அரண்மனைக்குள் ஒலிச்சது. அவன் வேற யாரும் இல்லை, ஆதி சிவனிடமே அழியாத ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே தமிழ் மன்னன் லங்காதிவரன் ராவணேஸ்வரன் அவன். அப்படிப்பட்ட ராவணனோட தங்கை காயப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்ட ராவணன் கொதிச்சு போயிடுறான். தன் வீட்டு பொண்ணு மேலே கையை வச்சா யாருக்கு தான் கோபம் வராது? நீங்கள் கோபப்பட மாட்டீங்களா, இல்லை நான் தான் பட மாட்டேனா? ராவணனோட கோபத்தின் எதிரொலிப்பாக சீதையை சிறைப்பிடிச்சு வரான். ராவணன் சீதையை அடையணும் என்ற நோக்கத்தோடு கவர்ந்துட்டு வரலை. ராவணனோட நோக்கம் தன்னோட தங்கையை தாக்குனதற்காக ராமனை பழி வாங்கிறது மட்டுமே தான். ராமனை பழிவாங்க சீதை ஒரு ஆயுதமாக மட்டுமே பயன்படுத்தினான் ராவணன். பழங்காலத்தில் போர் புரிய விரும்பும் அரசர்கள் எதிரி நாட்டு பசுக்களையும் இல்லை பொருட்களையும் கவர்ந்து வருவது வழக்கமாக இருந்துச்சு. ஸோ அந்த பொருளை அடைய எதிரி நாடு போர் புரிஞ்சே ஆகும். சீதையை அடைய ராமனும் கண்டிப்பாக போர் புரிஞ்சே ஆகணும். இங்கே ராவணன் தவறு செய்யலை, போருக்கான அழைப்பு மட்டும்தான் விற்றிருக்காரு. புஷ்பக விமானத்தில் ராவணன் சீதையை கடத்தி செல்லும்போது சீதை தனது உடல் மேல் இருந்த அணிகலனை கீழே போட்டுட்டு வர, இதைத் தொடர்ந்து ராமனும் தமிழகத்தோட எல்லை பகுதிக்கு வர அங்கே பார்த்தா ஒரு மிகப்பெரிய கடல். இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, கடல் மேலே பறந்து லங்கைக்கு போகிறது ராவணனுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ராமர் ஒரு கடவுள், அவரை யோசிக்கிறார் இந்த கடலை எப்படி கடக்கிறதுன்னு. அதற்கப்புறம் வானரப்படையோட உதவியோட மிதக்கும் கற்களை கொண்டு பாலம் அமைச்சு இலங்கைக்கு போகிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சரி, இந்த வானரப்படை எங்கேருந்து வந்துச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க. சீதையை தேடி ராமனும் லட்சுமணனும் வந்துட்டு இருக்கும்போது இடையில் சுக்கிரனுக்கு மறைமுகமாக ராமர் உதவி செய்கிறாரு. அதாவது மரத்துக்கு பின்னாடி நின்று மறைமுகமாக நின்று சுக்கிரவன் கிட்ட போர் புரிஞ்சிட்டு இருந்த வாலியை அம்பு விட்டு சாகடிக்கிறாரு. வாலிகிட்ட இருந்த கிஷ்கிந்தியை மீட்டு அவரது தம்பியான சுக்கிரவன்கிட்ட ராமர் கொடுக்கிறாரு. ராமன் செய்த உதவிக்காக சுக்கிரவனுக்கு ஆதரவாக இருந்த மொத்த வானரப்படையும் ராமருக்கு உதவி செய்ய அனுப்புகிறாரு சுக்கிரவன். ராமன், லட்சுமணன், அனுமன் எல்லாரும் சீதை இருக்கும் திசையை நோக்கி போகிறாங்க. அப்போ தான் ராமன் இருக்கிற இடத்துல இருந்து லங்கைக்கு போகிற வழியில் கடல் இருக்குன்னு தெரிய வருது. பக்கத்தில் இருந்த உயரமான மலை மேலே ஏறி ராமனும் லட்சுமணனும் லங்கையை பார்க்குறாங்க. அப்போ ராமன் லட்சுமணனிடம், லட்சுமணா, அயோத்தியை வர்ணித்த புலவர்கள் யாரும் லங்கையை கண்டதில்லை போல. இவ்வளவு செல்வ செழிப்ப பசுமையாக இருக்கிற நகரத்தை இப்போ தான் நானே பார்க்கிறேன். இந்த அழகான நகரத்தில் ஆட்சி செய்கிற அந்த அரசனை காண என் கண்கள் அலைப்பாயுது லட்சுமணா அப்படின்னு சொல்கிறாரு ராமன். ஆமாம், ராமர் சொன்னது போல் லங்கையில் ராவணனோட ஆட்சி நடந்த காலம்தான் லங்கையோட பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் மன்னனான ராவணன் ஆட்சி காலத்தில் மக்கள் எல்லாருமே செல்வ செழிப்போடு மன நிறைவோடு வாழ்ந்தார்கள் என சொல்லப்படுவது உண்மைதான். அதுக்கு அப்புறம் அனுமன் கடலை தாண்டி லங்கையோட அழகை கண்டு வியக்கிறாரு. அதே நேரத்தில் ராவணனோட படைபலத்தை கண்டு ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா ராவணனோட படைபலங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது. குதிரை படை, யானை படை, கப்பற்படை என்ன எல்லாத்தையும் பார்த்து வியக்கிறாரு அனுமன்.
அனுமன் எவ்வளவு பெரிய பலசாலி, ஆனால் அவரே ராவணனோட படைபலத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். இதை எப்படி ராமர்கிட்ட சொல்கிறது என மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு அனுமர். அப்போ தான் அனுமன் ராவணனோட கோட்டைக்குள் நுழைஞ்சு ராவணன் முன்னாடி நின்று ராமருக்கு ஆதரவாக பேசுகிறாரு. அதுக்கு அனுமன் கூறுவது என்னன்னா, லங்கை மைந்தனே ராவணா, என் பிரபு ராமரின் மனைவியான சீதையை கடத்தி பெரும் தவறு இழைத்து விட்டாய். என் ஸ்ரீராமர் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அதனால் நீயாகவே முன் வந்து சரணடைந்து விடு ராவணா. இதுக்கு ராவணனோட பதில் என்னன்னு பாருங்க. எனக்கு சவால் விடுகிறாயா? என்னுடைய ஒரு பானத்தை கண்டு அந்த இந்திரன் தலை தெரித்து ஓடுவான், புரிகிறதா? நீ எனக்கு உயிர் பிச்சை போடுகிறாயா? இந்த ராவணனை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? அந்த கைலாசத்தில் குடிக்கொண்டிருக்கும் 3 லோகத்தையும் கட்டி காக்கும் சிவனின் பக்தனடா இந்த ராவணன். இந்திரன் சந்திரன் என அனைத்து தேவர்களையும் அடிப்பணிய வைத்து நடுநடுங்க வைப்பவனடா இந்த ராவணன். சக்கரவர்த்தி மாவீரன் லங்கேஸ்வரன் என்னும் நான் எதற்கும் துணிஞ்சவன் என்று போய் உன் ராமரிடம் சொல் என சொல்றாரு ராவணன். ராமர், லட்சுமணன், அனுமன் என எல்லாரும் வானரப்படை உதவியோட லங்கைக்குள் நுழைய போர் மேகம் சூழ்ந்து அமைதியான காற்று வீச ஒட்டு மொத்த வானரப்படையிலிருந்து அனுமன், லட்சுமணன், ராமன் வரை எல்லாருமே திகச்சு போயிடுறாங்க. ஏன்னா ராமனுக்கு முன்னாடி நிற்கிறது மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த சிவனோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற ராட்சச தோற்றத்தில் இருக்கிற ராவணனோட படைகள். போர் சங்கு முழங்க நிலம் அதிர அளவு 2 படைகளும் யுத்தம் ஆரம்பிக்குது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் வானரங்கள் யுத்தத்தில் சாகுறாங்க. அம்பு, ஈட்டி, வாள் என நிறைய ஆயுதங்கள் போர் வீரர்களோட ரத்தத்தை குடிக்குது. அனுமன், ராமனும் லட்சுமணனும் ராவணன் படையில் உள்ள வீரர்களை அழிக்க அப்போதுதான் மிகப்பெரிய வீரரான ராவணனின் தம்பி கும்பகர்ணன் ராவணனோட படையில வழிநடத்தி வானர படையில துவம்சம் செய்கிறாரு. ஆனால் கும்பகர்ணனுக்கு முன்னாடியே தெரியும் ராவணனோட அழிவு காலம் இதுதான்னு தெரிஞ்சும் தன்னோட அண்ணனுக்காக போரில் யுத்தம் செய்கிறாரு கும்பகர்ணன். ராமரோட சக்தி வாய்ந்த பானம் கும்பகர்ணனை தாக்க மண்ணில் சரிஞ்சு விழுறாரு கும்பகர்ணன். ராவணனோட அழிவுகாலம் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டார் ராவணனோட 2வது தம்பியான விபீஷணன் லங்கை மீது ஆசைப்பட்டு ராவணனுக்கு எதிராக துரோகம் செய்ய ராமர் லட்சுமணனிடம் போய் சேர்ந்துடுறாரு. ஏன்னா கும்பகர்ணன் இறந்ததுக்கு அப்புறம் ராவணனோட படைகளை வழிநடத்த ராவணனின் மகனான இந்திரஜித் களத்தில் இறங்கினார். இந்திரஜித் களத்தில் இறங்கின முதல் போர்லேயே ராமர் லட்சுமணன் அகஸ்திர மூலம் மண்ணில் சாகடிக்கிறாரு. ஆனால் ராமர் லட்சுமணன் கடவுள் இல்லையா, அதனால் மீண்டும் உயிருடன் எழுந்து வராங்க. இதை பார்த்து வியந்த இந்திரஜித் நாளை போர்க்களத்தில் ராமன் லட்சுமணில் யாரையாவது ஒருவரை கொல்வன் என சபதம் எடுக்கிறார். மறுநாள் போர்க்களத்தில் இந்திரஜித்தின் மகா சக்தி வாய்ந்த பானம் லட்சுமணனின் மீது பாய்ந்து லட்சுமணன் அந்த இடத்திலே மயங்கி மண்ணில் இறக்குறாரு. ஆனால் அனுமனோட உதவியோட சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்து லட்சுமணன் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த இந்திரஜித் போரில் ஜெயிக்க சக்தி வாய்ந்த ஆயுதம் செய்ய ஒரு பிரத்யேக யாகம் செய்யறதுக்காக ஒரு பொய்யான சீதையோட தலையை ராமனுக்கு அனுப்பி ராமனை திசை திருப்புறாரு இந்திரஜித். வெட்டப்பட்ட தலையை பார்த்த ராமன் கனத்த இதயத்தோட போர்க்களத்தில் கதறி அழுகிறாரு. இதையெல்லாம் பார்த்த விபீஷணன் ராமர் லட்சுமணன் கிட்ட, லட்சுமணா, ஒரு பெண்ணை தகர அளவு என் அண்ணனும் என் குடும்பத்தாரும் மோசமானவர்கள் அல்ல என மறைமுகமாக லட்சுமணனை குத்தி காட்டாரு விபீஷணன். விபீஷணன் அடுத்தது ராமர்கிட்ட போய், ராமரை, என் அண்ணன் ராவணனுக்கு மறைமுகமாக தாக்கி பழக்கமே இல்லை, நேரடியாக எதிர்ப்பவன் தான் என் அண்ணன் ராவணன் என ராமர் வாளை மறைமுகமாக தாக்கியதை சொல்லி ராவணனையும் குத்தி காட்டாரு விபீஷணன். இது சீதையோட பொய்யான தலை அப்படின்னு சொல்லி இந்திரஜித்தோட பிரத்யேக யாகத்தையும் சொல்லி அந்த யாகத்தை தடுத்து நிறுத்த சில யோசனைகளையும் ராமர்கிட்ட விபீஷணன் சொல்லுறாரு. இந்திரஜித் செய்கிற யாகத்தோட விதிப்படி அந்த யாகத்தை யார் தடுத்து நிறுத்துகிறாங்களோ அவங்களோட கையால் தான் இந்திரஜித்துக்கு மரணம் ஏற்படும். அந்த யாகத்தை லட்சுமணன் தடுத்து நிறுத்தினதால் அடுத்த நாள் போரில் லட்சுமணன் இந்திரஜித்தை தாக்குனதால் இந்திரஜித்தோட தலையிலா சரிதம் மண்ணில் விழுது. தன்னோட தம்பியான கும்பகர்ணன் வீழ்ச்சி பெற்றெடுத்த மகனான இந்திரஜித்தோட தலையில்லாத சரிதம் கூடவே இருந்து முதுகில் குத்தி துரோகம் பண்ண தனது 2வது தம்பியான விபீஷணன். இந்த மாதிரியான எண்ண ஓட்டம் ராவணனின் மனதில் ஓட
அடுத்த நாள் தன்னோட மொத்த படைகளுக்கு முன்னால் நின்று கருமேகங்கள் சூழ மதம் கொண்ட யானை மாதிரி வானர படைகளை அடித்து துவம்சம் பண்ணுறாரு ராவணன். ராவணனும் ராமரும் நேருக்கு நேர் நிச்சய யுத்தம் செய்கிறாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு தமிழ் மன்னன் கடவுளை எதிர்த்து சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்தில் ராவணனோட சக்தி வாய்ந்த பானம் ராவணனின் தோலை தொலைச்சி சதையை கிழிச்சு எலும்புகளையும் தாண்டி வெளியில் வந்து விழுது. ராமரோட அம்பு மட்டும் இல்லை, அந்த ஆதி சிவனிடமே அழியாத வரம் பெற்ற ராவணனின் இரத்தமும் தான். உயிர் பிரிகிற நேரத்தில் ராவணனோட கடைசி நிமிடத்தில் ராவணன் யோசிச்சது ஒன்று மட்டும்தான். அது தன்னோட தங்கச்சியான சூர்பனகையின் அவமானம். அந்த அவமானத்திற்கு காரணமாக இருந்த கடவுளையே எதிர்த்து போரிட்ட ராவணனை என்ன சொல்ல? அப்பதான் ராமர் லட்சுமணா ராவணன் கிட்ட போய் ஆசிரம் வாங்குன்னு சொல்ல லட்சுமணன் ஒரு நிமிடம் ஆடி போயிடுறாரு. அதுக்கு ராமர் லட்சுமணன் கிட்ட, லட்சுமணா, இந்த போர்க்களத்தில் பரிசுத்தமான வீரர் நீயோ நானோ கிடையாது. அங்கு படுத்து இருக்கிற ராவணன் மட்டும்தான் நேர்மையான உண்மையான வீரர் என லட்சுமணன் கிட்ட ராமர் சொல்லுறாரு. போர்க்களத்தில் வீழ்ந்து இருந்த ராவணன் இறக்கம் தருவாயிலும் லட்சுமணனுக்கு 3 முக்கியமான உபதேசம் சொல்லுறாரு. நம்பர் 1, நல்ல விஷயங்களை தூய்மையான மனதோடு செய். தவறான விஷயங்களை எப்படியாவது காலம் தாழ்த்தி செய்யாமல் இரு. நம்பர் 2, உன்னோட தீர்க்கமான கருத்துக்கு எதிர்மறையான கருத்து வரும்போது அதை ஏற்றுக்கிட்டு உன்னை மேம்படுத்திக்க. நம்பர் 3, எப்போதும் உன் கூட இருக்கும் நண்பர்களை உறவினர்களையும் நீ பகைச்சிக்காத. ஏன்னா அவர்களால் மட்டும்தான் உன்னை வீழ்த்த முடியும் என மறைமுகமாக விபீஷணனை குத்தி காட்டுறாரு. ராவணன் இறந்த பிறகு சீதையை மீட்டு அயோத்திக்கு திரும்புகிறாங்க ராமனும் லட்சுமணனும். ராவணனோட கட்டுப்பாட்டில் இருந்த சீதையோட கற்பில் அயோத்தி மக்களுக்கும் ராமனுக்கும் சந்தேகம் ஏற்பட சீதையை தீயிலிருந்து கற்பை நிரூபிக்க சொல்லுறாங்க. சீதையும் தீயில விழுந்து எந்த காயமும் இல்லாமல் வெளியே வந்ததும் அங்கு நிரூபிக்கப்பட்டது சீதையோட கற்பு மட்டும் இல்லாமல் ராவணனின் கண்ணியமும் கட்டுப்பாடும் தான். இப்போ நீங்களே சொல்லுங்க, தன் சகோதரியை அவமானப்படுத்தினதுக்காக கடவுளையே எதிர்த்து சண்டை போட்ட ராவணன் கெட்டவனா, இல்லை தன் மனைவின் மேலே சந்தேகப்பட்டு தீயில விழு சொல்லி கற்பை நிரூபிக்க சொன்ன ராமர் நல்லவனா அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த பதிவு போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் பொறுமையை கேட்ட எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.